அந்த ஒரு வார்த்தை ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்ற ஒரு சில நேரங்களில் ஒரு வார்த்தை போதும். சரியான நேரத்தில் சரியான நபர் சொன்ன ஒரு வார்த்தை, அது நம்மை கீழே இருந்து மேலே தூக்கி நம்மை நம்பிக்கையுடன் நிற்க வைக்கும். இது ஒரு சாதாரண இளைஞன் எப்படி தனது வாழ்க்கையை முழுவதும் மாற்றினான் என்று ஒரு உண்மை கதை. வாங்க பார்க்கலாம். அதற்கு முன் நம் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை பிடித்திருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள் போகலாம். குமரன் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவன். பள்ளிக்கு போவது அவனுக்கு சுகம் அல்ல, ஒரு சுமை. அப்பா ஒரு கூலி தொழிலாளி, அம்மா வீட்டு வேலை செய்பவள். ஒவ்வொரு நாளும் காலை பள்ளிக்கு போகும் முன் அவன் அப்பாவோடு சேர்ந்து செங்கல் சுமந்து மண் தூக்கி கட்டுமானத்தில் வேலை பார்த்தான். பள்ளியில் பாடங்களில் அவன் சிறப்பாக இல்லை. அவன் நண்பர்கள் அவனை எப்பொழுதும் கிண்டல் செய்தார்கள். நீயும் உன் அப்பாவைப் போலவே கூலித்தான், படித்து என்ன செய்ய போகிறாய் என்று. அந்த வார்த்தை அவன் மனதில் காயம் பட்டாலும் அவன் அதை வெளியில் காட்டவே இல்லை. ஒரு நாள் ஒரு ஆசிரியர் கணிதம் கற்பிக்கும்போது ஒரு சிறிய சிக்கலை உடனே தீர்த்து விட்டான் குமரன். அதை கண்ட ஆசிரியர் அவன் தோளில் கை வைத்து சொன்னார், குமரா, உன் கை வேலை செய்கின்றது, அது நல்லது. ஆனால் உன் மூளை அதைவிட வேகமாகவும் வலிமையாகவும் வேலை செய்கின்றது. அதை பயன்படுத்தினால் நீ வேற மாதிரி வாழ முடியும். அந்த வார்த்தை அவன் மனதில் ஒரு மின்னல் போல பட்டது. நான் கூட வேற மாதிரி வாழ முடியுமா என்ற கேள்வி அவன் மனதில் அந்த கேள்வி ஆழமாக பதிந்தது. அந்த நாள் முதல் அவன் வாழ்க்கையை வேற மாதிரி பார்த்தான். காலை கூலி வேலை, பின் பள்ளி, இரவு படிப்பு. விளக்கே இல்லாத வீட்டில் அவன் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் படித்தான். பலமுறை தூக்கத்தில் புத்தகங்கள் கையில் இருந்து கீழே விழுந்தது. ஆனால் அவன் நின்று விடவில்லை. அவன் மனதில் ஒரு குரல் தினமும் சொன்னது, உன் வாழ்க்கையை நீயே மாற்றிக்கொள் என்று. ஆண்டுகள் கடந்தது. குமரன் தனது பள்ளியை முடித்தான். மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தான். கிராமத்தில் அந்த செய்தி ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. கூலி தொழிலாளியின் மகன் மருத்துவரா? எல்லோரும் பேசினார்கள். அவன் படிப்பை முடித்த பின் ஒரு பெரிய மருத்துவமனையில் வேலை செய்தான். அவன் பெற்றோருக்கு ஒரு நல்ல வீடு கட்டித் தந்தான். அந்த ஆசிரியரை தேடிச் சென்றான். அந்த ஒரு வார்த்தை அது எனக்கு எல்லாத்தையும் தந்தது. ஆசிரியர் கண்களில் கண்ணீர். அவர் சொன்னார், நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஆனால் அந்த வார்த்தையை நீ வாழ்க்கையாக மாற்றினாய். வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மை உயர்த்தும் சக்தி நம்மிடம் இருக்கின்றது. ஆனால் அதை தூண்ட ஒரு சிறந்த ஊக்கம், ஒரு சிறந்த நம்பிக்கை, ஒரு சிறிய வார்த்தை போதும். நீங்கள் இன்று யாரோடு பேசும்போதும் அந்த ஒரு நம்பிக்கை வார்த்தையை கொடுங்கள். அது ஒருவரின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். அதைப்போல் சில நேரங்களில் ஒரு கசப்பான வார்த்தை கூட ஒரு மனிதனை உயர்த்தும். ஆனால் அந்த வார்த்தை நாம் ஏற்றுக்கொள்வதும் அதில் இருந்து மீண்டு வருவதும் நம்மிடம் மட்டுமே உள்ளது. யார் நம்மை நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நாம் நம்மை நம்ப வேண்டும். வாழ்க்கையில் அவர்கள் முன் நாம் முன்னேறி நிற்க வேண்டும். நம் குடும்பத்தையும் முன்னேற்றி நிறுத்த வேண்டும். நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட நம்மை நம்பவில்லை என்றாலும் சரி, நம் வாழ்க்கையில் சாதித்து காட்ட வேண்டும். அப்பொழுது அவர்கள் நினைப்பார்கள், நாம் இவர்களை நம்பாமல் போயிட்டோமே என்று. நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு சில கதைகள் என்ன மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.